முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணிடாத, முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணிக்கின்னு தொலைச்சிடாத. இப்போ டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத, டோன்ட் டூ எனிதிங் ஸ்டூபிட் அப்படின்னா முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணிடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டூ எனிதிங் ஸ்டூபிட் ஆச்சுங்களா? சரி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாராவது ஏதாவது சொன்னார்களா? டிட் சம்ஒன் சே? யாராவது சொன்னாங்களா? சம்திங், ஏதாவது. டிட் சம்ஒன் சே சம்திங்? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆச்சுங்களா? சரி, நீ பண்ணுறதில்ல கொஞ்சம் கூட சரியில்லை. நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன், கொஞ்ச நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு தான் வரேன், நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. வாட் எவர் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு பேசலாம். வாட் எவர் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட். நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்குற? பேசுமா இல்லையா? கேட்போமா இல்லையா? எப்படிங்க கேட்கலாம்? ஓ, நீ என்ன சொன்ன அப்படின்னா வாட் டிட் யூ சே, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வாட் டிட் ஐ சே. என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங். அந்த அண்டுன்ற வார்த்தையை நடுவில் சேர்த்து பேசுங்க, ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கிறதுக்கு அண்டுன்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. வாட் டிட் ஐ சே அண்ட் வாட் ஆர் யூ டூயிங். நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு அர்த்தம். உண்மையை சொல்ல போனால் அங்கே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணுறது, எல்லாரும் என்னை கம்பல் பண்ணுறாங்க, சும்மா அப்போ சொந்தக்காரங்க அது இதுன்ட்டு. சொந்தம் வந்து சரி அதை விடுங்க. உண்மையை சொல்ல போனால் அங்கே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு பேசணும். உண்மையை சொல்ல போனால் அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. ஆக்சுவலி அவ்வளோதான். ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அப்படின்னா நான் போக விரும்பலை. தேர் அப்படின்னா அங்கே. ஆக்சுவலாக அங்கே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம தமிழில் பேசுவோமா இல்லையா? அதுதான் ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். உண்மை சொல்ல போனால் அங்கே போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல தான். எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு பேசணும். நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு, எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு பேசணும். ஆல் த ட்ரூத், எல்லா உண்மையும் வில் கம் அவுட், வெளியே வரும் ஒன் டே, ஒரு நாள். ஆல் த ட்ரூத் வில் கம் அவுட் ஒன் டே. எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியே வரும் ஆச்சுங்களா? சரி, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இது பெருசாக என்கிட்ட பேசிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் மேட்ரே கிடையாது அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர் எனக்கு அப்படின்னா டு மீ. இட் டசன்ட் மேட்டர் டு மீ. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது. தலைவர்கிட்ட போய் சொல்லு, இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அம்மா அழகாக பண்ணி தந்துடுவாப்புல. இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு பேசணும். என்ன அந்த டூ மீ அப்படின்றதுக்கு பதிலாக அந்த மீ அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஹிம் அப்படின்ற வார்த்தையை போட்டு பேசுங்க. இட் டசன்ட் மேட்டர் டு ஹிம் அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர் டு ஹிம். இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது, இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாதுப்பா. அவங்க அவனை ஒரு நாய் மாதிரி நடத்துகிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா போனாலும் போனான், ஐயோ மரியாதை இழந்துட்டு மானத்தை விற்றுட்டு அவங்க போயிருக்கிறான். அவங்க அவனை ஒரு நாய் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு பேசணும். தே ட்ரீட் ஹிம் அப்படின்னா அவர்கள் அவனை நடத்துகிறார்கள் லைக் அ டாக், ஒரு நாய் மாதிரி, ஒரு நாய் போல. இந்த ட்ரீட் ஹிம் அப்படிங்கிறத ட்ரீட் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. தே ட்ரீட் ஹிம் லைக் அ டாக். அவங்க அவனை ஒரு நாய் மாதிரி நடத்துகிறாங்க. அவங்க அவரை அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். ஹிம் அப்படின்னா அவனை, அவரை. சரி, அவர் தான் பொண்ணோட அப்பா, அவர் தான் மணப்பெண்ணுடைய தந்தை, அவர் தான் பொண்ணோட அப்பா அப்படின்னு நம்ம தமிழில் பேசுவோம். எப்படிங்க பேசலாம்? ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் த பிரைட். பிரைட் அப்படின்னா மணப்பெண் அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து ஒருத்தவங்களுடைய வாய்ஸ் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம். உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருக்குது, உங்கள் வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, உங்கள் வாய்ஸ் அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அபாரமாக இருக்குதுன்ட்டு இப்படி வேணால் பேசுவோம். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாமா? உங்கள் வாய்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா யூ ஹேவ் அ வெரி குட் வாய்ஸ் அப்படின்னு பேசுங்க. இல்லைனா யூ ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் வாய்ஸ் அப்படின்னு பேசுங்க. ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா யூ ஹேவ் அ ஸ்வீட் வாய்ஸ் அப்படின்னு பேசுங்க. அழகாக இருக்குதுங்க உங்கள் வாய்ஸ் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ் அப்படின்னு பேசுங்கோ. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா மெனி பீப்புள் ஹாவ் மேட் தி சேம் மிஸ்டேக் அப்படின்னு பேசலாம். என்ன அர்த்தம்? நிறைய பேர் இதே தப்பை பண்ணியிருக்கிறாங்க. மெனி பீப்புள் ஹாவ் மேட் தி சேம் மிஸ்டேக் ஆச்சுங்களா? சரி, உன் வயசில் இருக்கும்போது எனக்கும் இதே பிரச்சனை தான். ஐ ஹேட் தி சேம் ப்ராப்ளம் வென் ஐ வாஸ் யுவர் ஏஜ். வென் ஐ வாஸ் யுவர் ஏஜ் அப்படின்னா ஐ வாஸ் யுவர் ஏஜ்னா உன் ஏஜில் நான் இருந்தேன். வென் ஐ வாஸ் யுவர் ஏஜ் அப்படின்னா நான் உன் வயசில் இருக்கும்போது ஐ ஹேட் த சேம் ப்ராப்ளம், எனக்கும் அதே பிரச்சனை இருந்துச்சு. ஐ ஹேட் த சேம் ப்ராப்ளம் வென் ஐ வாஸ் யுவர் ஏஜ். உன் வயசில் இருக்கும்போது எனக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு. அவங்க எனக்கு அம்மா மாதிரி. ஷீ இஸ் லைக் மை மதர் அப்படின்னா அவங்க எனக்கு அம்மா மாதிரி. இப்போது ஒருத்தங்களை பார்க்குறீங்க, அவங்கள பார்க்கும்போது உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதாவது முகத்தை பார்க்கும்போது அவங்கள பார்க்குறப்போ என்னோட அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குதே அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஷீ லுக்ஸ் லைக் மை மதர். என்ன அர்த்தம்? அவங்க பார்க்குறதுக்கு என்னோட அம்மா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஷீ இஸ் லைக் மை மதர் அப்படின்னா
அவங்க எனக்கு அம்மா மாதிரி. அவங்கள போய் தப்பா பேசுறியே. புரியுதுங்களா? அப்போ சரி, நீங்க எனக்கு அம்மா மாதிரி. யூ ஆர் லைக் அ மதர் டு மீ. இந்த லைக் அப்படிங்கிறத லைக் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. யூ ஆர் லைக் அ மதர் டு மீ அப்படின்னா நீங்க எனக்கு அம்மா மாதிரி. அவனோட அப்பனே அப்பந்தான் அவன். அப்படியே உரிச்சு வச்சுட்டு பிறந்திருக்கான் அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அது எப்படி பேசலாம்? ஹீ இஸ் அ கார்பன் காப்பி ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஹீ இஸ் அ கார்பன் காப்பி ஆஃப் ஹிஸ் ஃபாதர். இந்த ஆஃப் ஹிஸ் அப்படிங்கிறது ஆஃபீஸ் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அப்படி தான் உச்சரிச்சு பேசணும். சரிங்களா? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.